நிம்மதி பெருமூச்சு விட பண்ணுகிற வார்த்தையை கேட்டவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. நிம்மதி பெருமூச்சு விட வைக்கக்கூடிய வார்த்தையை கேட்டவர். அவருக்கு பசி உண்டாயிற்று. பசி உண்டான போது அங்க அப்பம் இல்லை. இப்படிப்பட்ட நேரத்துல தான் இன்னொருத்தன் அப்பத்தோட வரான். அது அப்பம் அல்ல, அப்பம் மாதிரி கொண்டு வருகிறான். சோதனைக்காரன் என்று பைபிள்ல இருக்கிறது. பிசாசுக்கு நிறைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது பைபிள்ல. என்னெல்லாம் பேரு? கள்ளன், பொய்யன். போதும் போதும், சித்தப்பா பெரியப்பான்னு அடிச்சோடைய பொய்க்கு. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? சோதனைக்காரன், டெம்டர். டெம்டர், டெம்ட் பண்ணக்கூடியவன் சோதனைக்காரன். எப்பதான் அந்த டெம்டேஷன் வரும் தெரியுமா? நமக்கு பசி உண்டாக்கும் போது, நமக்கு தேவை உண்டாக்கும் போது. அதாவது எனக்கு பசி உண்டாகும் போது எனக்கு அப்பம் இருந்துட்டே இருக்கும்னா, என் லைஃப்ல எனக்கு ஆண்டவர் எந்த அளவுக்கு, இப்ப நான் சொல்றேன்ல, இயேசு வேணும், வேணும்னா வேண்டும். ஆமென். எனக்கு நீங்க போதும். இப்படி சொல்றது, நம்ம தேவையெல்லாம் சந்திக்கப்படும் போது சொல்றது ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி. ஆனால் அந்த தேவைகள் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சு வைக்கிறார் ஆண்டவர். யார் லைஃப்லயே பிடிச்சு வைக்கிறார் தெரியுமா? இயேசு லைஃப்லயே. ஆமென். இதுதான் நம்ம லைஃப்ல சில காரியங்களை கொஞ்சம் பிடிச்சு வைக்கிறார். எனக்கு மட்டும்தானே அப்படின்னு கேட்டா இல்ல. இயேசு சொல்லுவார், நமக்கு மட்டும்தான். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே எல்லாருக்கும் இப்படி, ஆண்டவரே எல்லாருக்கும் இப்படி இல்லப்பா, நமக்கு மட்டும்தான். அவருக்கு பசி உண்டாயிற்று. ரெண்டு காரியம் மனுஷன் வாழ்க்கையில நடக்கணும். அது நடந்துட்டுனா தான் இந்த பூமியில வாழ முடியும், 4 பேருக்கு முன்னாடி நிற்க முடியும். ஒன்று அப்பம், அது வாழ்வாதாரம். அதுதான் வாழ்வாதாரம். வாழ்வாதாரம் இல்லைன்னா, யாக்கோபு ஜெபம் பண்ணுவார்ல, ஆண்டவரே நீர் என்னோடு இருந்து போகிற இடத்துல எல்லாம் என்னை காப்பாற்றி எனக்கு உண்ண உணவு. ஆதியாகமம் 28 கடைசி வசனங்கள்ல பார்க்கும்போது தெரியும். ஆமென். எனக்கு உண்ண உணவு, அப்புறம் ஒடுக்க வஸ்திரம், இதெல்லாம் வாழ்வாதாரம். இதுதான் அப்பம் என்று சொன்னது. எனக்கு தந்து, இது தந்த ஒரு மனுஷன், இது இருந்ததுன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன செய்ய முடியும்? சத்தமா சொல்லுங்க, வாழ முடியும். அற்புதம், அற்புதம் நடந்தாதான் நம்ம லைஃப்ல சில இடத்துல அற்புதம் நடந்தாதான். பாருங்க, ஒரு ஏஜ் தாண்டிச்சுன்னா கேட்பாங்க, என்ன மேரேஜ் ஆகலையா? அப்போ ஒரு மிராக்கிள் எதிர்பார்க்கிறோம். என்ன குழந்தை இல்லையா? ஒரு மிராக்கிள் எதிர்பார்க்கிறோம். ஆமென். என்ன உங்களுக்கும் இந்த பலவீனமா? உங்க அப்பாக்கு இதே பலவீனம் தான் வந்துச்சு, உங்க தாத்தாக்கு இதே பலவீனம் தான் வந்துச்சு, உங்களுக்கும் இதே பலவீனமா? ஒரு மிராக்கிள் எதிர்பார்க்கிறோம். என்ன, உங்க அப்பாவும் வட்டி கொடுத்துட்டே இருந்தார், கடன் மேல கடன் வாங்கி கட்டிட்டே இருந்தார், நீங்களும் அந்த கடனை தான் கட்டிட்டு இருக்கிறீங்களா? ஒரு மிராக்கிள் எதிர்பார்க்கிறோம். அப்போ அற்புதம் நடந்தாதான் சில இடத்துல நமக்கு தலை காட்ட முடியும். அப்பம் வாழ்வாதாரம், அற்புதம் தலை நிமிர்ந்து நிற்க. இது ரெண்டும் ஒரு தேவப்பிள்ளை வாழ்க்கையில கொஞ்சம் தாமதமாகும் போது, ஆமென், நாம என்ன தீர்மானம் எடுக்கிறோம், நம்ம எப்படி செயல்படுகிறோம் என்பதை பரலோகமும் கவனிக்கிறது, சோதனை காரணம் கவனிக்கிறான். இந்த கேப்பை தான் சோதனைக்காரன் யூஸ் பண்ண வருவான். அவருக்கு பேரே அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சோதனைக்காரன். அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினை, முதல் கேள்வி வைக்கிறான், நீர் தேவனுடைய குமாரனே ஆனார். என் லைஃப்ல என் வாழ்வாதாரமும் கேள்விக்குறியா இருக்கிறது.
மிராக்கிள் அதுவும் பெரிய கேள்விக்குறியா இருக்குன்னு வரும்போது என்னை அறியாமலே எனக்குள்ள என்ன டவுட் வரும் தெரியுமா? நான் ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? நீ வேணா டெஸ்ட் பண்ணி பாரு. இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும் கமாண்ட் கொடுங்க. நீங்க தான் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்குமே. ஆனா இயேசு சொல்லுகிறார், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். கைகளை உயர்த்தி ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இயேசு அதற்கு இடம் கொடுக்கவில்லை. சோதனைக்காரனுக்கு இடம் கொடுக்கல. இன்னும் நீ வாழ்வாதாரத்துக்கு கஷ்டப்படுற பாரு, இன்னும் உன்னால தலை நிமிர்ந்து 4 இடத்துல நிக்க முடியல பாரு, நீயும் தான் ஆராதிக்கிற, எல்லாம் பண்ற, யார் யாருக்கெல்லாமோ அற்புதம் நடக்குது, இன்னும் உனக்கு இந்த ஒரு கூட்டத்தில் போய் உன்னால நிக்க முடியுமா? இந்த ஒரு கூட்டத்தில் 4 பேர்கிட்ட போய் சிரிச்சு பேச முடியுமா? 4 பேர்கிட்ட ஒரு ஆளாவது கொஸ்டின் கேட்பாங்கல்ல, என்ன இன்னும் உங்களுக்கு ஒன்றும் ஆகலையா, நடக்கலையா, பெருசா அறிக்கையெல்லாம் பண்ணீங்க. ஆமென். சகரியா எலிசபெத்தை குறித்த வேதம் சொல்லுகிறது, அவங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் வார்த்தையின்படி தங்களை காத்து கொள்ளுகிறார்கள். எலிசபெத் நினைக்கப்பட்ட போது எலிசபெத் சொன்ன வார்த்தை, கர்த்தர் எதை நீக்கிவிட்டார் தெரியுமா? என்னுடைய நிந்தையை நீக்கிவிட்டார். அப்பம் என்பது வாழ்வாதாரம். சில மிராக்கிள் நடக்கணும். எதுக்கு போர் அடிக்க ஆண்டவரே மிராக்கிள் பார்க்கணும்? அப்படி அல்ல. என் லைஃப்ல நெடுநாளாக இருக்கிற நிந்தை நீங்கணும். 30 வருஷம் மரியாள் சுமந்த நிந்தை நீங்கணுங்கிறதுக்காக தான் கானா ஒரு கல்யாண வீட்டில் இயேசு என்ன பண்றாங்க தெரியுமா? அவசரப்படுத்துறாங்க. மரியாள் இயேசுவை அவசரப்படுத்துறாங்க. ஆனால் இயேசு பிதாவை அவசரப்படுத்தல. நம்ம பல நேரத்தில் மரியாதை மாதிரி என்ன பண்றோம் தெரியுமா? ஒரு பக்கம் அக்செப்ட் பண்றோம். என்ன அக்செப்ட் பண்றோம்? உடைய வார்த்தையின்படியே ஆக கடவுது. இன்னொரு பக்கம் அவசரப்படுத்துறோம். ஆண்டவரே, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் ஒரு பக்கம், ஆனா அப்படியே திரும்பி இன்னொரு பக்கம் என்ன பண்றோம் தெரியுமா? அவசரப்படுத்துறோம். ஆண்டவரே, கேட்டா சொல்லுவோம், நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது நீர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் செய்வீர். ஹல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு எப்படியாவது இந்த வாரத்துக்குள்ள முடிச்சு தந்தீங்கன்னா. நம்ம ஒரு பக்கம் அக்செப்ட் பண்றோம் உங்களுடைய வார்த்தையின்படியே, இன்னொரு பக்கம் அவசரப்படுத்துறோம். அப்படி அவசரப்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றாரு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன ஒரு கேள்வி, என் வேலை இன்னும், அது அர்த்தம் என்ன? நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே, நான் செய்யவே மாட்டேன்னு சொல்லலையே. இன்னைக்கு இந்த டாபிக்கே இல்லை. இன்னைக்குள்ள டாபிக்கே என் கையெடுப்பு அப்படிங்கிற டாபிக். என் ஆவியானவர் ஆமென் யாருக்கோ பேச வைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் செய்ய மாட்டேன்னு சொல்லலையே, மாறாக என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் வேலை இன்னும் வரவில்லை. நம்ம ஒரு பக்கம் இந்த சோதனைக்காரன் இப்படி வந்து நிக்கிறான். எனக்கு வாழ்வாதாரம் ஒரு பெரிய கேள்வியாகும் போது சோதனைக்காரன் வருவான். என் லைஃப்ல ஆண்டவரே 30 வருஷமா நான் இந்த நிந்தையை சுமந்துட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, எல்லாரும் வந்து கேட்பாங்க. யோசேப்புக்கு தெரியும், சகரியாவுக்கு தெரியும், எலிசபெத்துக்கும் தெரியும். சகரியாவும் எலிசபெத்தும் எப்போ போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க யோவான் பிறக்கும் போதே எப்படிதான் இருந்தாங்க? வயசானவங்களா இருக்கிறாங்க. எத்தனை யார் நம்புவா? அப்போ ஒரு மிராக்கிள் நடந்தா 4 பேர்கிட்ட சொல்லலாம். பாத்தீங்களா, நீங்க என்ன இவ்வளவு கொஸ்டின் பண்ணீங்கல்ல, இப்ப தெரியுதா இது யாருன்னு? இன்னைக்கு இப்படி சொல்ல முடியாம மரியாதை போல நிந்தைய சுமந்து கொண்டு ஒரு சான்ஸுக்காக, ஒரு வாய்ப்புக்காக கர்த்தாவே 4 பேர்கிட்ட பேசும்படி, அவன் 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து உம்மை துதிக்கும்படி, உம்முடைய சாட்சியை சொல்லும்படி எனக்கு ஒரு தருணத்தை நீர் ஏற்படுத்த மாட்டீரோ?
நீர் ஏற்படுத்த மாட்டீரோ? ஆண்டவர் இந்த ராத்திரி வேளையிலே சொல்லுகிற வார்த்தை, நான் செய்ய மாட்டேன் என்று உனக்கு சொல்லவில்லை, என் வேளை இன்னும் வரவில்லை. நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. நான் செய்ய மாட்டேன்னு உனக்கு சொல்லல, என் வேளை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிற கேள்வி, உன் வாழ்க்கையில நான் ஒருவேளை அப்பம் தரலன்னா, அன்று சீஷர்கள்ட்ட என்ன கேட்பார் தெரியுமா? நீங்களும் போய்விட, அப்படி கேட்கிறார். இது ஒரு டெஸ்ட். அப்பதான் பேதுரு சொல்றேன், நாங்க யார்கிட்ட போவோம்? யார்கிட்ட போவோம்? யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தையெல்லாம் உம்மிடம் அன்றோ உள்ளது. யாரிடம் செல், யார்கிட்ட போவோம் ஆண்டவரே? இப்படி ரெஸ்பாண்ட் பண்றத தேவன் கேட்க விரும்புகிறார். ஆண்டவரே, என் வாழ்வாதாரம், சோதனைக்காரன் நிறைய ஆஃபர் பண்றான். ஆண்டவரே, சோதனைக்காரன் நிறைய ஆஃபர் பண்றான். இங்க வந்து இயேசுவை என்ன வரைக்கும், எந்த லெவல் வரை கொண்டு போறான் அப்படின்னா, நீ என்னை வணங்கினால், மத்தேயு 4வது அதிகாரம் அதனுடைய 8, 9 வசனங்களை வாசியுங்கள். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல், மிகவும் உயர்ந்த மலை, அதாவது சோதனையின் உச்சம், சோதனையினுடைய உச்சம். அப்ப சோதனைக்காரன் வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 4வது அதிகாரம் 3வது வசனம், சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்தான். 8வது வசனம், பிசாசு அவரை மிகவும். அப்போ ஒரு சோதனைக்காரன் வந்துட்டான் அப்படின்னாலே மேக்சிமம் டெம்ப்ட் பண்ணிட்டு தான் போவான். மேக்சிமம் டெம்ப்ட் பண்ணுவான். இந்த டெம்ப்டேஷன் இருக்குல்ல, அந்த சோதனை இருக்குல்ல, ஒருத்தர் பிசாசு வந்துட்டா மேக்சிமம். நிறைய பேர் இந்த